ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவத்தில் முதல் பக்கத்தில் உள்ள 4வது கேள்வி. கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறியது, பெரியது அல்லது சமக்குறி இடுக. இந்த கீழே 3 கணக்குகளை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா -65, இங்கே +65. முதல்ல இருக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், குறியிடணும். முதல்ல இருக்கிற நம்பர் சிறியதாக இருந்தால் சிறியது குறி போடணும். முதல்ல இருக்கிற நம்பர் பெரியதாக இருந்தால் பெரியது குறி போடணும். அல்லது இரண்டுமே சமமாக இருந்ததுன்னா சமக்குறியிடணும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ எண்கதிர் 6ஆம் வகுப்பில் படிச்சிருக்கீங்க இல்லையா, இது நினைவு கூறுதலில் இருக்கிறதால இவற்றை முயல்க கணக்கு தான் இது. அதனால் இப்போ மிகை எண்கள் குறை எண்கள்னு எண்கதிரில் படிச்சிருக்கீங்க. அப்போ மைனஸ் குறி இருந்ததுன்னா குறை எண்கள் இந்த எண்ணை விட இது சிறியது, அதனால் இந்த சிறியது குறி தான் போடணும். இது என்னது கூறாக இருக்கும், பக்கத்தில் கூறாக இருந்து சிறியது குறி. வாய் அகலமாக ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா அது பெரியது குறி. எனவே இந்த இடத்துல நம்ம சிறியது குறி போட்டோம். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது எண்ணும் சிறியது தான். ரெண்டாவது எண்ணும் சிறியதாக இருக்கிறதால நம்ம என்ன செய்யணும், சிறியது குறி தான் போடணும். மூன்றாவது எண்ணை பாருங்கள், இரண்டுமே சமமாக இருக்குது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்குது. இந்த கட்டத்தை என்னது, இந்த கட்டத்தில் தான் இந்த குறியை போடணும். இங்கே என்ன குறி போடணும், சமக்குறி போடணும். தேங்க்யூ.